ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அடாப் ஸ்டாப்ல வந்து ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 0.95 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ, ஒரு டவுன்லோடுக்கு. ஜஸ்ட் ஒரு 4 இமேஜஸ் தான் நான் போட்டிருந்தேன். இத நான் எப்போ போட்டேன் அப்டின்னா, 3 மந்த்ஸ் பிஃபோர் நான் போட்டிருந்தேன். என்னடா 3 மந்த்ஸ் பிஃபோர் போட்டு நீ இப்ப தான் 96 சென்ட்ஸ் எடுத்திருக்கியா? அப்டின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா 2 மந்த்ஸ் ஆக்கிட்டாங்க. இத வந்து அப்லோட் பண்ணதுக்கு. அதுக்கு நான் உங்களோட மெயில் காட்டுறேன் பாருங்க. இந்த மெயில்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்தது வந்து நவம்பர் 21 தான் வந்து நமக்கு அப்ரூவலே ஆயிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 4 சப்மிஷன் நான் குடுத்துருக்கேன். ஸோ, அதில வந்து ஏதாவது பெண்டிங் இருக்கா, ரிமைனிங்கா இல்ல அக்செப்ட் பண்ணலையான்னு சொல்லிட்டு இதில காட்டியிருப்பாங்க. 4 இமேஜ் தான் போட்டிருந்தேன். அத அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எப்ப ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்டின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12ஆம் தேதி தான் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த சென்ட்ஸே வந்து வந்துருந்துச்சு. அதாவது இதில காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். டிசம்பர் 9ஆம் தேதி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் ஆயிருக்கு ஒரு இமேஜ். அதுவும் 4 இமேஜ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்ப ரீசென்ட்டா தான் வந்து ஸோ இவ்ளோ 33 இமேஜஸ் வந்து நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன எப்படி நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் எப்படியெல்லாம் இமேஜஸ் போட்டேன். ஸோ எப்படி வந்து நம்ம ஏஐ ஜெனரேட் பண்ணி ஒரு இமேஜஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னென்ன இமேஜஸ் வந்து நெறைய விதமான இது இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நேச்சர்ன்னு சொல்லிட்டு நெறைய விதமான கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து எந்த இமேஜஸ் நம்ம போட்டா செல் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் எதுக்கு இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, ஏன்னா ஏஐல ஜெனரேட் பண்ணுது அப்படின்ருவாங்க. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில நான் அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 9/15/2029 அதாவது 9வது மாசத்துல 15ஆம் தேதியில வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்லோட் பண்ணது தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. நவம்பர் 21ஆம் தேதி தான் வந்து நமக்கு அக்செப்ட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோல வந்து எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம டாக்ஸ் சப்மிஷன் அதாவது நம்ம பேங்க் அக்கவுண்ட்க்கு பேமெண்ட் வர்ற வரைக்குமே எப்படி ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஏஐ டூல யூஸ் பண்ணி வந்து நம்ம எப்படி இமேஜஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ஜெனரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம என்னென்ன கேட்டகரீஸ்ல வந்து நம்ம போட்டா கரெக்ட்டா வந்து நமக்கு செல் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம எப்படி அடாப் ஸ்டாக்ல வந்து எஸ்இஓ னி நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். எஸ்இஓன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஒருவேள அடாப் ஸ்டாக்ல வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளது ரேங்கிங்ல வரணும். டாப்ல வந்தா மட்டும் தான் அவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண போறாங்க. இல்ல நம்ம அடியில போயிட்டோம் அப்படின்னா, அடாப் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான இமேஜஸ் வந்து நம்ம கூட காம்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இமேஜஸ் கூட வந்து நம்ம டாப்ல வந்தா மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். நமக்கு சேல்ஸ் எடுக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி எஸ்இஓ பண்ணறதுங்கிறதையும் வந்து சேர்த்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, குரோம்குள்ள போயிட்டு அடாப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, இந்த இடத்துல அடாப் ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டாக் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைன் இன் பண்ண சொல்லி கேட்கும். அப்படி இல்லன்னா ஜாயின் நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஜாயின் நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து குடுக்குற மாரி இருக்கும். இப்பனாத்திக்கு வந்து நான் Google யூஸ் பண்ணி வந்து நான் லாகின் பண்ண சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. வெல்கம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. ஆனா, இந்த இடத்துல சி மே அப்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும். ஸோ, இத க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து டேஷ்போர்டு. ஸோ, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஏர்னிங்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த இடத்துல காட்டப்போகுது. இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்ஸ் இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்க குடுத்து நீங்க அப்லோடும் பண்ண போறீங்க. இது வந்து இன்சைட்ஸ் அதாவது வந்து என்னென்ன டாப் செல்லர்ஸ் என்னென்ன இமேஜஸ் வந்து டாப்ல வந்து செல் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜஸும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ, பக்கத்துல பார்த்தீங்கன்னா, மை ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்கங்கிறதெல்லாம் இந்த இடத்துல காட்டும். ஸோ, பே அவுட் வந்து நீங்க $25 ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க பே அவுட் இது பண்ண முடியும். இது வந்து நீங்க பே அவுட் ஹிஸ்டரி. இதுல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேங்க் அக்கவுண்ட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரி வந்து இதுல காட்டும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட்டர் அக்கவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்டேட், சிட்டி இது எல்லாமே குடுத்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க குடுத்துக்கோங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துக்கு கூட்டு வரும். இந்த இடத்துல வந்து ஆட் டாக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க 24 ஹார்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால வந்து டாக்ஸ் இன்ஃபோ அந்த இத வந்து நீங்க குடுக்க முடியும். ஸோ, அதனால வந்து நான் என்னோட அக்கவுண்ட்ல வந்து நான் டாக்ஸ் இன்ஃபோ குடுத்தது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ உள்ள வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதுதான் இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில கன்டின்யூ அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி கன்டின்யூ குடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அண்ட் இண்டிவிஜுவல் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, W8 பின் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் இதெல்லாம் என்னென்ன அப்டின்னா, யுஎஸ் சிட்டிசன்ஸா இல்ல அதர் கண்ட்ரீஸா, டாக்ஸ் பேயிங் அதர் கண்ட்ரீஸா அந்த மாரிலாம் வந்து கேட்கும். ஸோ அதனால வந்து கம்ப்ளீட் W8 பின் அப்டிங்கிற இந்த ஆப்ஷனையும் வந்து நீங்க கரெக்ட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா, இந்த இடத்துல கன்டின்யூ அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்து கன்டின்யூ குடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஃபார்ம வந்து உங்களால இது பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம வந்து நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட நேம வந்து நீங்க குடுத்துக்கோங்க. இந்த நேம் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ், இமெயில் ஐடி. ஸோ இந்த இடத்துல அகைன் கண்ட்ரி கேட்பாங்க. இந்த இடத்துல கண்ட்ரி குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே முக்கியமான ஸ்டெப் எங்க அப்படின்னா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபாரின் டாக்ஸ் ஐடென்டிஃபை நம்பர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட பான் நம்பர வந்து கரெக்ட்டா குடுங்க. பான் நம்பர் குடுத்ததுக்கு அப்புறமா, இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்த குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து உங்களோட கண்ட்ரிய வந்து நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ கரெக்ட்டா பார்த்து உங்களோட இந்தியாங்கிறப்ப வந்து இந்தியாவ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 15% ஆஃப் டாக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 12 போட்டுட்டு பிராக்கெட்ல 2 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பிராக்கெட்ட வந்து குளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எப்பவும் போல 15 முன்னாடி சொன்ன மாரி 15% குடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மோஷன் பிக்சர் டெலிவிஷன் கன்டென்ட் அண்ட் 15% ரேட் ஆஃப் வித்ஹோல்டிங் அண்டர் தி ஆர்டிக்கல் செக்ஷன் லிஸ்டட் அபோவ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். ஸோ இத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்திருப்பேன். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சாரி இந்த இடத்துல வந்து ஸோ 15% அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. 15% அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இமேஜஸா இருக்கட்டும், இல்ல வீடியோஸா இருக்கட்டும், ஸோ எது செல் ஆனாலும், ஸோ அதுல வந்து 15% வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஸோ இந்த இடத்துல 15% அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அ சிக்னேச்சர் அப்படின்னு இந்த இடத்துல செக் மார்க் ஒண்ணு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி செக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் வித் இனிஷியலோட டாப்ல நீங்க என்ன நேம் குடுத்திருந்தீங்களோ, அதே நேம வந்து நீங்க குடுத்துட்டு, அப்ளை அப்படின்னு சொல்லி குடுத்து, ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக தினேஷ் என் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். என் பேரு தினேஷன். ஸோ தினேஷ் என் குடுத்துட்டு, இதில அப்ளை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ குடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ மேல நீங்க என்ன நேம் குடுத்தீங்களோ, என்ன சிக்னேச்சர் குடுத்தீங்களோ, ஸோ அதே இடத்துல அதே நேம குடுத்துட்டு, எந்தவித சேஞ்சுமே இல்லாம குடுத்துட்டு, ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைன் இன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் சம்திங் ஏதோ இருக்கும். சரியா ஞாபகம் இல்ல. ஸோ சைன் இன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, சைன் இன் குடுங்க. இல்ல சப்மிட் இருந்துச்சுன்னா, சப்மிட் குடுத்துக்கோங்க. சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா, உங்களோட டாக்ஸ் ஐடென்டிஃபை வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த திருப்பதி ஹேவ் பீன் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. இப்ப வந்து எப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப வந்து எப்படி நம்ம ஏஐ இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி, ஸோ என்ன வந்து நம்ம செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு ஐடியா வேணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்ன இமேஜஸ் வந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸ் வைஸா நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட், நேச்சர், டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அது இதுவா வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து டாப் ஏஐ செல்லிங் கேட்டகரிஸ்ல வருது. ஓகேங்களா? இதுல வந்து 200ல வந்து எத்தனை இமேஜஸ் வந்து இதுல இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டாப் 200ல 44 இமேஜஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் இமேஜஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பேன். ஸோ இதோட இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் தரேன். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. அதுக்கு நீங்க குரோம்குள்ள போயிட்டு அடாப் ஸ்டாப்ன்னு சர்ச் பண்ணிட்டு, அடாப் ஸ்டாப்க்குள்ள உள்ள வந்துக்கோங்க. ஸோ உள்ள வந்ததுக்கப்புறமா இந்த இத வந்து இமேஜஸ்ல வச்சுக்கோங்க. இமேஜஸ்ல வச்சுட்டு இந்த இடத்துல இப்ப நீங்க எத செல் பண்ண போறீங்களோ, இப்ப நான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால அப்ஸ்ட்ராக்ட் நான் சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் நான் இந்த இடத்துல குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ண உடனே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அப்ஸ்ட்ராக்ட் இமேஜஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ இதே என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல ஃபில்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, ஜெனரேட்டட் ஏஐ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் ஃபில்டர் ஆயி வந்துரும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஏகப்பட்ட அப்ஸ்ட்ராக்ட் இமேஜஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சார்ட் பை அப்படின்னு சொல்லி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு, இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாரி லிஸ்ட் வரும் அப்டின்னா, அதாவது அப்ஸ்ட்ராக்ட்ல ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ் அதாவது டவுன்லோட் ஆன இமேஜஸ் மட்டும் இப்ப உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான இமேஜஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் இந்த பேக்கிரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இத நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஸோ அத வந்து இந்த இடத்துல இத காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ChatGPTக்குள்ள வந்துக்கோங்க. ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு, இந்த இடத்துல ப்ளீஸ் ரைட் அ ப்ராம்ப்ட் டூ கிரியேட் இமேஜஸ் யூசிங் த டைட்டில் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, ஸோ இந்த அடாப் ஸ்டாக்லேருந்து எடுத்து இந்த இத காப்பி பண்ணி, நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நான் என்டர் குடுக்குறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணி வந்து, நம்ம ஏஐ யூஸ் பண்ணி வந்து ப்ராம்ப்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சில டைம் இந்த மாரி இமேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸோ நோ ஐ நீட் ஒன்லி ஒன்லி ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்து நீங்க என்டர் குடுத்துக்கோங்க. இப்ப வந்து இமேஜ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இல்ல அப்படின்னா, ஸோ இதையே வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, ஸோ ChatGPTக்குள்ள போயிட்டு, இந்த இடத்துல நீங்க இமேஜஸ் வந்து நீங்க குடுத்து கூட, எனக்கு ப்ராம்ப்ட் குடு, இந்த இமேஜஸ் மாதிரி ஒரு சிமிலரா நான் இமேஜ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ப்ராம்ப்ட் குடு அப்படின்னு சொல்லி கூட நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு ப்ராம்ப்ட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம Chromeக்குள்ள போய்க்கலாம். Chromeக்குள்ள போயிட்டு லியராடோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 150 கிரெடிட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா தராங்க. ஸோ இமேஜஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரீயா தராங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 இமேஜ், 10 இமேஜ் கூட நம்ம தாராளமா இதுலருந்து கிரியேட் பண்ணி நம்ம அடோப் ஸ்டாக்ல நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து ஒரு நாளைக்கு நீங்க 10 வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 300 வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ இத வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இமேஜ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண இதுக்காக யூஸ் பண்ணியிருந்தது. ஸோ நெறையா விதமான ப்ராம்ப்ட்லாம் குடுத்து நான் இமேஜஸ் வச்சு போட்டிருந்தேன். ஸோ ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட்ட வந்து நீங்க அப்படியே அங்கேருந்து கொண்டு வந்த இங்க ChatGPTலேருந்து எடுத்த ப்ராம்ப்ட்ட நான் அப்படியே இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஜெனரேட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 14 கிரெடிட்ஸ் வந்து இதுக்காக எடுத்துக்குவாங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால வந்து இப்போ 122 கிரெடிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதில பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ நமக்கு வந்து 150 கிரெடிட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா தருவாங்க. 150 கிரெடிட்ஸ்னா 14 பார்த்தீங்கன்னா, நமக்கு 5லேருந்து 10 இமேஜஸ் கூட நம்ம ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ப்ராப்ளமே இல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து நீங்க ஜெனரேட் குடுத்துக்கோங்க. நமக்கு வந்து அழகா வந்து ஒரு பேக்கிரவுண்ட் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இத எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இடத்துல அப்ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மேல பூச்சி மாரி ஒண்ணு ஓடுது பார்த்தீங்களா? ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் அப்ஸ்கேல் ஆயிரும். அப்படி இல்லைன்னா கூட நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி வந்து நீங்க அப்ஸ்கேலும் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இமேஜ் வந்து அப்ஸ்கேல் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோட்ங்கிற ஆப்ஷன் குடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இமேஜ் ரீசைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வெப்சைட் ஒண்ணு இருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செலக்ட் குடுத்துட்டுக்கோங்க. செலக்ட் குடுத்துட்டு எந்த இமேஜோ பார்த்துட்டு, ஸோ அந்த இமேஜ வந்து நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அடாப் ஸ்டாக்ல வந்து இமேஜஸ் வந்து 4 எம்பிக்கு மேல இருந்தா மட்டும் தான் வந்து அங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1.3 எம்பி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இது ஜாஸ்தி பண்ணதுக்காக இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ரெசல்யூஷன் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத வந்து நான் 6ஆ டபுள்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்ல 8ஆ கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த இமேஜ் நமக்கு வந்து இந்த எம்பி வந்து ஜாஸ்தி ஆகணும். அதுக்கு நீங்க இந்த இதுல வந்து எவ்வளோ ஹைட் குடுத்தாலும் பிரச்சனை இல்ல. ஸோ இதுல ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஸோ கேன்வாக்குள்ள போய்க்கோங்க. ஸோ கேன்வாக்குள்ள போயிட்டு அந்த இமேஜ வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நீங்க எந்த இமேஜ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்களோ, ஸோ அந்த இமேஜ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உள்ள கொண்டு வந்து இத வந்து அப்படியே ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. இல்லன்னா இத ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, செட் அஸ் பேக்கிரவுண்ட்னு ஆப்ஷன் வரும். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க பேக்கிரவுண்ட் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா இத கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல இமேஜ் அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பண்ணீங்கன்னா, இமேஜ் அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இமேஜ் அப்ஸ்கேல், வீடியோ அப்ஸ்கேல், இமேஜ் அனிமேஷன் சொல்லிட்டு நெறைய வித ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இமேஜ் அப்ஸ்கேலர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க 4x வரைக்கும் வந்து அப்ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா, நமக்கு எனேபிளா இல்ல. ஸோ 4x வச்சுட்டு அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஸ்கேல் அப்ப ஆப்ஷன் இருக்கும். ஸோ குடுத்து அப்ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அப்ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறமா ரீப்ளேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நமக்கு இமேஜ் வந்து அப்ஸ்கேல் ஆயிருச்சு. ஸோ அகைன் வந்து நம்ம ChatGPTக்குள்ள போய்க்கலாம். ஸோ ChatGPTக்குள்ள போயிட்டு, ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் கிவ் மீ அ டைட்டில் ஃபார் அடாப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். குடுத்து நான் ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து எனக்கு குடுத்துருச்சு. ஸோ இந்த டைட்டில அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு, திரும்பி நம்ம கேன்வாக்குள்ள வந்துட்டு, இதோட இத வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே. ரீநேம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சைஸ் இங்க இருக்கிறத இத ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Canva Pro இருந்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு இத ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேள வந்து உங்களுக்கு Canva Pro வெர்ஷன் வேணும் அப்டின்னா, நம்ம Telegram சேனல் வந்து ஆல்ரெடி ஒண்ணு போட்டுருக்கோம். அப்டி இல்லன்னா டைரக்ட்டா நீங்க Instagramல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நமக்கு Canva Pro வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நான் ரீநேம் பண்ண சொன்னேன் அப்டின்னா, ஸோ ரீநேம் பண்ணதுனால வந்து நமக்கு SEOக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ரீநேம் பண்ணியிருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இதோட இமேஜ் பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ நமக்கு வந்து 1.28 MB தான் இருக்கு சைஸு. இதோட இமேஜ் பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ 6.04 MB இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நமக்கு அப்ஸ்கேல் ஆயிருச்சு. ஸோ நீங்க எந்த வித மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு நீங்க இந்த இதுக்குள்ள போய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்டி இல்லன்னா Canva யூஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செல் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்து உங்க டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ள போன இடத்துல அப்லோட் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த PNG-ஆ இருந்துச்சு அப்டின்னா 4 MB இருக்கணும் அப்டின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அண்ட் இமேஜ் ரெசல்யூஷன் வந்து 100 MB வரைக்கும் இருக்கலாம் அப்டின்னு சொல்லி மினிமம் வந்து 4 MB இருக்கணும் அப்டின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அண்ட் இமேஜஸ்லயே வந்து 4 MB இருக்கணும். ஸோ 100 MB இருக்கணும் அப்டிங்கிறது எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும் அப்டின்னு காட்டியிருப்பாங்க. விக்டர் இமேஜஸ் வந்து 25 MB இருக்கணும் அப்டிங்கிறது காட்டியிருப்பாங்க. அண்ட் வீடியோஸ் உங்களால வந்து போட முடியும். அது HD இல்லன்னா 4K வரைக்கும் இருக்கணும் அப்டின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நெறைய கிரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப வந்து ப்ரௌஸ் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் தான் நம்ம இது பண்ண போறோம். ஸோ அத கிளிக் பண்ணி நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து உள்ள அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இது சைட்ல பார்த்தீங்கன்னா, ஸோ பில்டிங் அண்ட் ஆர்க்கிடெக்சர் ஸோ அதிலேயே அப்படியே விட்டுக்கோங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கிரியேட்டட் யூசிங் ஜெனரேட்டிவ் AI அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பீப்பிள் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபிக்ஷன் போட்டுக்கோங்க. அதுவும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டைட்டில் குடுக்குற மாரி இருக்கும். இப்ப வந்து நம்ம ChatGPTலருந்து எடுத்த இந்த டைட்டில வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்ததுக்கப்புறமா, இதில வந்து நான் டைட்டில் நான் இந்த இடத்துல குடுத்துக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த காப்பி பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த இதோடத அப்படியே கீழ வந்தீங்கன்னா, இந்த இடத்துல சிமிலர் கீவேர்ட் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். அத சி ஆல் குடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல வந்து இதில பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த கமா, கிமா எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு டெக்ஸ்ட்டா வந்து ஃபுல்லா குடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, பிளர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில ஆஃபீஸ்ன்னு இருக்கு. ஸோ இதில ஆஃபீஸ் குடுத்து நடுவுல கமா குடுத்துக்கிறேன். இதே ப்ராசஸே மொத்தமா நீங்க இது எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து அழகா வந்து எல்லா வேர்டுக்கும் செப்பரேட் பண்ணி நான் நடுவுல வந்து கமா குடுத்துக்கிட்டேன். ஸோ இத வந்து நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, நம்மளோட ஸ்டாக் இந்த கீவேர்ட் போடுற இடத்துல வந்து ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பேஸ்ட் ஆயிருச்சு. ஒருவேள வந்து அதுக்கு ரிலவென்ட்டா இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே இதுல காட்டுவாங்க. இன்னும் வந்து நமக்கு ஒரு கீவேர்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு ரிலவென்ட்டா இருக்கிற மாரி ஃப்ளோர் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஃப்ளோர கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் 0 கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, கிரீன் டிக்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு வாட்டி வந்து இந்த இதில விட்டுட்டீங்க அப்படின்னா, இது வந்து ரெட் டிக்ல இருக்கும். ஸோ அதோட நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த கேட்டகரி வந்து பில்டிங் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ல இருக்கு, ஃபோட்டோஸ்ல இருக்கு. இதில சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து வந்து நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ இந்த 2 இடத்துலயும் வந்து இந்த ரிவ்யூ இத குடுத்துட்டு கீழ கன்டின்யூ குடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கேட்கறாங்கன்னா, கேட்ட வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த இடத்துல கேட் நீங்க வந்து கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. வேற கேட் எதுவும் இல்ல. நான் வெரிஃபை குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப வெரிஃபை ஆயிருச்சு. சப்மிட்ங்கிற ஆப்ஷன் குடுத்து நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இத வந்து நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கீவேர்ட் குடுத்து நம்ம இது பண்ணிப்போம். ஒவ்வொரு டைட்டிலா இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஓகே. ஒருவேள அக்செப்ட் ஆகல அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாரி வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ எதனால வந்து அக்செப்ட் ஆகலன்னு சொல்லிட்டு குவாலிட்டி இஷ்யூனால வந்து அக்செப்ட் ஆகல அப்டின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா பண்ணி நான் இந்த இடத்துல வந்து உள்ள அப்லோட் பண்ணலாம். அக்செப்ட் ஆச்சா இல்லையா அப்டிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து மெயிலா அவங்க அனுப்பிருவாங்க. இந்த இடத்துல வந்து இன்சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சேல் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து டவுன்லோட்ஸ்ல வந்து இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். ஓகே மக்களே! இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.